பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அப்ப எதைத்தான் முதல்ல கெடுக்கிறான்? புத்தி தெளிவை கெடுக்கிறான். புத்தி தெளிவை கெடுக்கிறான். மனதை ஆட்கொண்டு மனதை கெடுக்கிறான். மனதில் ஒரு இறுக்கத்தை, மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறான். எல்லாம் பிசாசுடைய வேலை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். நாள் இன்னைக்கு மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட ஏராளம் உண்டு. வெளியே தெரியாது. ஏராளமான ஜனங்கள் மன அழுத்தத்திலேயே தான் நடமாடி கொண்டிருக்கிறாங்க. என் அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? பிசாசு. பிசாசு எப்பங்க வந்தா? எப்போ நீங்கள் புத்தி தெளிவில்லாமல் ஒரு பிரச்சனை கொடுத்து ஓயாமல் இடைவிடாமல் அதையே சிந்தித்து கொண்டிருந்தா பிசாசு உள்ள நுழைஞ்ச என்ன பண்ணுவான்? புத்தியை ஆக்கிரமிச்சிடும். மனதை கெடுக்க ஆரம்பித்து விடுவான். என் அன்பான, ஆகவேதான் தெளிந்த புத்தியாயிரு. அல்லேலூயா. பிரச்சனை குறித்து ஆழமாக யோசிக்காதீங்க. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லா மனுஷருக்கும் பிரச்சனைகள் குறுக்கிடத்தான் செய்கிறது. ஆனால் அன்பானவர்களே, அதை அப்படியே நம்ம என்ன கடந்து போக வேண்டும். அதுக்குள்ளேயே பிரச்சனை மூழ்கி விடக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனையில மூழ்கி விடக்கூடாது. பிசாசு கிடந்தது இடம் கொடுத்தது போல ஆகிவிடும். பாருங்கள், இளைய குமாரனை பாருங்கள். பிசாசு அவனுக்குள்ள வந்த உடனே இங்கே உட்காரல, வீட்டில் உட்காரல. தகப்பன் விட்டு என்ன பண்ண? தூரம் போய்விட்டான். தூர தேசத்திற்கு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். இதெல்லாம் காரணம் என்ன? பிசாசு உள்ள போன உடனே புத்தி தெளிவு இல்லை. உட்கார வேண்டிய இடத்துல உட்காரல. தகப்பன் வீட்டில் உட்காரணும். ஆனால் தகப்பன் வீட்டில் உட்காராம எங்கே போய் உட்காரான்? தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். அப்போ அவனுக்கு பாருங்க, புத்தி தெளிய ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆமாம், ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அவனுக்கு புத்தி தெளிந்த போது எங்கே வருகிறான்? தகப்பன் வீட்டுக்கு மீண்டும் வருகிறான். புத்தி தெளிஞ்ச உனக்கு தகப்பன் வீட்டில் இருப்பான். அல்லேலூயா. புத்தி தெளிவு இல்லாதவன் தான் அறிஞானவரை உட்கார கூடாத இடங்களில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். புத்தி தெளிவுள்ளவன் இயேசுவின் பாதத்தருகே அமருவான். ஆமென். சோத்திரம். லூக்கா 14:17 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அப்ப ஏன் நான் தெளிந்த புத்தியோட இருக்க வேண்டும்? விசாசனம் என்ன செய்கிறான்? கிரச்சிங்க போல இருக்கிறான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். முதலாவது, தேவன் எனக்கு பயமுள்ளாவே கொடுக்கவில்லை. அதை நான் வழங்கி கொள்ளணும். அடுத்து, பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். நீங்கள் தெளிந்த புத்தியாக இல்லாமல் குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் உங்களை விழுங்குறதுக்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். மூன்றாவது, ஏன் நாம் தெளிந்த புத்தி உள்ளா இருக்க